கடவுள பார்த்து விவசாயி கேட்கிறாரு, "உனக்கு விவசாயத்த பத்தி ஒண்ணுமே தெரியல. அந்த வேலைய எனக்கு குடு. எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிக்கிறேன்." கடவுளுக்கு சிரிப்பு வருது. "அதுக்கு 1 ஏக்கர் நிலம் தரேன். நீ எப்ப கேட்கிறியோ, அப்போ மழை பெய்யும். எப்ப நீ வெயில் கேட்கிறியோ, அப்போ வெயில் அடிக்கும்." பெரிய நிலப்பரப்புக்கு இடையில இவருக்கு 1 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படுது. பக்கத்துல உள்ள வயல்களில எல்லா நோயும் வருது, எல்லா பூச்சியும் வருது. ஆனா இவரோட நிலத்துல மட்டும் எதுவுமே இல்லை. பயிர்லாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கு. அறுவடைக்கு பயிர்கள் தயாராயிடுச்சு. கதிர்கள பறிச்சு உள்ளங்கையில வச்சு தேய்க்கிறாரு. அத ஊதும்போது மணிமணியா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனால் எல்லாமே சாவியா பறந்து போயிடுது. விவசாயிக்கு ரொம்ப கோபம். கடவுள கூப்பிடுறாரு. கடவுளும் வந்து என்னன்னு கேக்குறாரு. அறுவடைக்கு ரெடியா இருக்கிற பயிர்களை கையில வச்சு தேய்த்து ஊதுனா எல்லாம் பால் பிடிக்காமல் சாவியா போயிடுச்சு அப்படின்னு விவசாயி சொல்லிட்டு பக்கத்து வயலில் இருக்கிற பயிரை எடுத்து கையில வச்சு தேய்த்து ஊதுனா எல்லா பயிரும் மணிமணியா பால் பிடிச்சிருக்கு. இத பார்த்ததும் விவசாயிக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு விவசாயி சொல்றாரு. ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே தேவையில்லாத நேரத்துல பெரும் மழையும், தேவையில்லாத நேரத்துல வெயிலும், தேவையில்லாத நேரத்தில் பெருங்காற்றும் வரும்போது இந்த பயிர்களுக்கு பாடங்கள் கிடைக்குது. பெருங்காற்று வரும்போது வேரோட அடிச்சிட்டு போகாம எப்படி வேற இன்னும் நிலத்துல ஸ்ட்ராங்கா உணருதுன்னு பாடத்தை கத்துக்குது. கடும் வெயில் வரும்போது நிலத்தடியில் இருக்கிற நீரை எப்படி தேடி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பாடத்தை கத்துக்குது. இவ்வாறு பாடுபட்டு பாடுபட்டு ஒவ்வொரு பயிரும் கையை கொண்டு வர தானியங்கள் மணி பிடித்து அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு காற்று, தேவையான அளவு சூரிய ஒளின்னு சொகுசாக வளர்கின்ற பயிர்கள் கண்டிப்பாக பால் பிடித்த நல்ல நெல்மணி ஆகாது.